ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இறுதிய புஷ்பா பற்றி எப்படியெல்லாம் பரமாத்மா வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்று தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி பாபாவுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி அவர்கள் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு பம்பாயிலிருந்து எங்க வந்தார்? பெங்களூருக்கு வந்தார். முதலில் அற்புதமான அது சொல்லும் பொழுதே அது அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அப்படி தாதி 5 ரூபாய் எடுத்து வராங்க. இன்னொரு நபர் தொங்கவாலா, அவர் தான் கூப்பிட்டு கொண்டு போகிறார். எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு நேற்று நான் பார்த்தோம். அவருடைய அக்கா லட்சாமி கி பெகன், அவங்க தான் பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய சொந்தக்கார் இருக்காங்க. தாதி அவர்கள் எல்லா இடத்துலும் சுற்றி கடைசியாக பெங்களூருக்கு வருகின்றார். அது யாரு சொன்னது? பரமாத்மா மகாதேவன் பரமாத்மா அந்த குரல் கேட்டு முதலில் எடுத்து வைக்கிறார். இப்பொழுது சென்னை இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி இருந்தாலும் சரி, தென் கேரளா இருந்தாலும் சரி, நிறைய இப்படியாக இந்த தாதி இறுதி புஷ்பம் மூலமாக பாபா எல்லோருக்கும் சேவை செய்து வைத்திருக்கின்றார். வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பொதுவாக பாபா சொல்றாரு, யோகி அவருடைய தியாகம் ஞானப்பணி தொடங்கிய பொழுது முதலில் ஞான பிறவியை பெற்றவர்களுடைய பெயர்கள் அங்க சொல்றாங்க. தாதி வந்த பிறகு முதல்ல எல்லாரும் மாதர்கள் எல்லாருமே சரி, சுந்தரி மாதா, ராதா அவர்கள் மற்றும் லக்ஷ்மண், இப்படியாக மூவராக முதலில் இருந்தார்கள் அங்கே 54 வருடம். எப்படியாக இருந்தாலும் சரி, இந்த பெங்களூர் நகரத்தின் மாதர்களுடைய யோகி வாழ்க்கைக்கான தொடக்கம் இவர்களிடமிருந்தே முதலில் ஆரம்பமானது. சுந்தரி பெகன், ராதா பெகன், அப்புறம் லக்ஷ்மண் பிரதர். அதனால லட்சாமி கி பெகனுடைய அவருடைய யோக வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படி என்றால், அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அவருடைய மூத்த சகோதரி கி பெகன், அதாவது லௌகிக வாழ்க்கை, அதாவது இங்க சொல்லப்படுகிறது உலகிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய ஆன்மீக தாதி இறுதி புஷ்பா அவர்கள் ஆத்மாவுக்கு எவ்வாறு பொருத்தமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி வைக்கப்படுகின்றார் ஆசிரியர். அதாவது அவருடைய உணவு பழக்கங்கள், உடை அணியக்கூடிய முறை, பிற வாழ்க்கை முறைகள் அனைத்தும் உலகியல் வகையை சேர்ந்தவையாக இருக்கின்றது. அவருடைய மூத்த சகோதரி லட்சாமி பெகன். அதனால அவருடைய சகோதரனுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு மலர் தோட்டம் இருந்தது அப்படின்னு சொல்கின்றார் ஆசிரியர். இதெல்லாம் தாதி இறுதி புஷ்பா சொல்ல எழுதப்பட்டது. அவர் தனக்கான ரொட்டிகளை தானே தயாரித்துக் கொண்டார். அதாவது காலையில் 2 ரொட்டிகளும் மாலையில் 2 ரொட்டிகளும் சாப்பிடுவார். அவற்றை சிறிதளவு சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டார் தாதி அவர்கள். அதனால அந்த உலகிய மனிதர்கள் தயாரிக்கக்கூடிய உணவை பிரம்மகுமாரிகள் பொதுவாக சாப்பிடக்கூடாது என்பது அவர்களுடைய முக்கிய கொள்கையில் ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதனால அவர் தன்னுடைய மூத்த சகோதரி அவருடைய கையை கூட படாமல் சாப்பிட்டு இருக்கின்றார். ஏன், அவர் படுக்கை கூட பயன்படுத்தவே கிடையாது கடைசி வரையும் சரி. அவர் மரக்கட்டிலில் தானே கொண்டு வந்த அந்த சால்வை போர்வை போர்த்தி கொண்டு உறங்கி நிற்கின்றார் தாதி அவர்கள், தாதி இறுதி புஷ்பா அவர்கள். அதனால அவர் மலர் தோட்டத்தில் காலை முதல் மாலை 5 மணி வரை யோகம் தியானம் செய்வது உண்டு. அது மட்டுமா, சிவபாபாவுடைய ஞான செய்திகள் அந்த வாணியும் படிப்பதுண்டு அந்த மலர் தோட்டத்தில், வீட்டுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய அந்த மலர் தோட்டத்தில். பிறகு அவருடைய மூத்த சகோதரி கி பெகன், அதாவது லட்சாமி பெகன் அவர்கள் செய்த ஏற்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மூத்த சகோதரி லட்சாமி, அதாவது கி பெகன் அவங்க பேர், தன்னுடைய சகோதரனுடைய யோகா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்தார் இந்த மூத்த சகோதரி அவர்கள். அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் தன்னுடைய சகோதரியை தன்னுடைய அறிமுகமானவர்களுடைய வீடுகளுக்கு அழைத்து சென்று
அங்க ஞான வகுப்புகளை வழங்க செய்திருக்கின்றார். முதல் சேவை அவர். அடுத்ததாக ஆத்மாக்களை தேடக்கூடிய பணி அவர்களுக்கு தொடங்கியது. அந்த வாழ்க்கை கடலில் 3 ரத்தின ஆத்மாக்கள் கிடைத்தது. அதாவது ஒரு வியப்பான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்று தாதி அவர்கள் சொல்கின்றார். அவருடைய விசேஷம் அப்படின்றால், முதலில் வந்து ராதா மாதா அவர்கள், 2வது சுந்தரி மாதா அவர்கள், 3வது லக்ஷ்மண். இப்படியாக 3 ரத்தினங்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அதாவது ராதா மாதாவும், சுந்தரி மாதாவும் விதவை. அதாவது கணவனை இழந்தவர்கள். வாழ்க்கையினுடைய மிகுந்த துயரத்தில் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள். அவர்களுக்கு ஆறுதலையும் சரி, அவர்களுக்கு ஆன்மீக உயர்வையும் சரி வழங்கியவர் நம்முடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய தெய்வீக ஆத்மா தாதி இருதய புஷ்பா ஆவார். தாதி இருதய புஷ்பாவுடைய யோக சாதனை என்னன்னு தெரியுமா? தாதி இருதய புஷ்பா ஏற்கனவே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளிலிருந்து 17 ஆண்டுகள் வரை, அதாவது 1937 முதல் 1954 வரை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் சிவபாபாவுடைய யோக ஞானத்தில் சிறப்பான சாதனையை செய்திருக்கின்றார். அதனால அவருடைய யோக பார்வை சுந்தரி மாதாவினுடைய மீது விழுந்த காரணத்தினால், அந்த நொடியில், அந்த கணத்தில் அவருடைய இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியிருக்கின்றது. அது அது நம்ம கேட்கும் பொழுதே வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். துக்கத்தில் இருந்த ஆத்மா, இந்த பாபாவுடைய ஞானத்த கேட்ட பிறகு துள்ளி எழுந்திருக்கின்றார் அவர். யாரு? சுந்தரி மாதா அவர்கள். அதாவது கண்ணீரின் கடலில் இருந்த சுந்தரி மாதாவினுடைய வாழ்க்கை திடீரென அந்த அமுதத்தின் ஓட்டத்தை சுவைத்தது போன்றதாக மாறியிருக்கு என்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். அவருடைய ஆத்மாவை பற்றியிருந்த அந்த துயரத்தினுடைய கருமேகம் ஒரு கணத்தில் விலகியிருக்கின்றது. காரணம், ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியதான அந்த கருத்து. பிறகு தாதி இருதய புஷ்பா அவர்கள் மாதாவிடம் அவர் கொண்டிருந்த அந்த சரணாகதி உணர்வு, அவருடைய புனித வாழ்க்கையினுடைய தெய்வீக வாழ்க்கைக்கான அந்த பிரதான ஒரு கதவை திறந்தது அப்படின்னு சொல்கின்றார். பிறகு சுந்தரி மாதா அவர்கள் தாதி இருதய புஷ்பா மாதாவின் மூலமாக ஞானத்தை பெற்றிருக்கின்றார். அந்த ஞான பிறப்பை பெற்றிருக்கின்றார் தாதி இருதய புஷ்பம் மூலமாக. நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தை போல சுந்தரி மாதாவுக்கு பிறகு ஆத்மா, பரமாத்மா, திருமூர்த்தி, கல்ப விருட்சம், காலச்சக்கரம் இது போல ஞானம் முதலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. பிறகு சுந்தரி மாதாவிடம் சொல்லியிருக்கின்றார், நீ இனிமேல் அங்கு செல்ல வேண்டாம், இங்கே இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு அழகான மாற்றம். அதே போல சகோதரி ராதா மாதாவுடைய கதை வந்து எப்படி இருக்குது அப்படின்றால், சகோதரி ராதாவுடைய கதை வந்து இது வேறு ஒரு வகையாக இருக்கின்றது. அதாவது ராதாவுடைய மாதாவுடைய கணவர் இறந்த செய்தியை தெரிவிக்கக்கூடிய தந்தி, அதாவது டெலகிராம் அவருடைய தாயாருக்கு முதல்ல கிடைத்திருக்கின்றது. ராதாவுடைய கணவர். அந்த ஞானத்தாய் தன்னுடைய மகளிரிடம் கணவரினுடைய மரண செய்தியை நேரடியாக தெரிவிக்காமல், அதாவது பாதுகாப்பான முறையில் இந்த செய்தியை சொல்லுமாறு தாதி இருதய புஷ்பா அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் அவருடைய தாயார். யாருடைய தாயார்? ராதாவுடைய தாயார். அதனாலே தாதி இருதய புஷ்பா அவர்கள் ஆரம்பத்திலேயே ராதாவுக்கு ஆத்மாவை பற்றிய முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். அதாவது ஆத்மா பற்றி ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். தாதி இருதய புஷ்பா அவர்கள் மாதாவிடம் இப்படி சொல்லியிருக்கின்றார், ஆத்மா வந்து நித்தியமானது, அதற்கு மரணம் கிடையாது. அதனால ஆத்மா என்பது ஒரு ஒளிப்புள்ளி, அதாவது சைத்தன்யமான உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதாவது உடல் 5 பூதங்களால், பஞ்ச தத்துவங்களால் உருவாக்கப்பட்டதால், அது ஒரு நாள் எப்படியாவது அழிந்து மீண்டும் பூமியோடு கலக்கிறது அப்படின்னு விளக்கியிருக்கின்றார். ஆனால் ஆத்மாவுடைய இயல்பு வந்து அமைதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் உடலுடைய இயல்பு அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. அதாவது இந்த உடல் வந்து ஜட பொருளா ஆகியிருக்கின்றது. ஆகவே நான் உண்மையில் வந்து உடல்கள் அல்ல, ஆத்மாக்கள் அப்படின்று விவரித்திருக்கின்றார். அதனால உடல் வந்து ஆத்மாவிற்காக ஒரு ஆடை அப்படின்று மீண்டும் அந்த ஞானத்தை சொல்லியிருக்கின்றார்.
அதாவது இந்த உடல் ஆத்மாவிற்கு ஒரு சட்டையை போன்றது அப்படின்று அழகான அந்த ஞானத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு ஆடைய கழற்றிவிட்டு மற்றொரு ஆடை அணிவது போல. பிறகு உடல் அழியும் போது ஆத்மா மற்றொரு உடலை பெறுகிறது அப்படின்று முழுமையாக இந்த ஞானத்தை சொல்லியிருக்கின்றார் ராதா மாதாவிற்கு. அதனால நான் இந்த உடல் அப்படின்னு நம்பும் பொழுது துக்கம் ஏற்படுகிறது. ஆனால் ஒருவர் நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு உணரும் பொழுது அவருக்கு பயமும் சரி, அவருக்கு துக்கமும் சரி, அந்த மரணத்தை பற்றி அச்சமும் இருக்கவே இருக்காது என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். அதனால அவர் மரணத்தின் மீதும் சரி வெற்றி பெற்றவரா ஆகின்றார். உடலுக்கு மரணம், ஆத்மாவுக்கு இல்லை. அதனால ஆத்மாவுக்கு உண்மையில மரணம் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். அதனால மண்ணால் உருவான உடல் மீண்டும் மண்ணோடு கலந்து விடும் பொழுது அதற்காக நாம் ஏன் துயரப்பட வேண்டும்? சரி, கண்ணீர் சிந்துவதன் மூலமாக அந்த ஆத்மாவுடைய அமைதியின்மையை மேலும் அதிகரிக்க வேண்டுமா? அல்லது அமைதியான அந்த யோக சக்தியின் மூலமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு அமைதியும் ஆறுதலும் வழங்க வேண்டுமா? அப்படின்று கேள்வி மேல கேள்வி கேட்டு ராதா மாதாவிற்கு ஞானத்தை வழங்கியிருக்கின்றார் நம்முடைய ஆன்மீக ராஜ் யோகினி தாதி இருதய புஷ்பா அவர்கள். கடைசியாக ராதா மாதாவுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மனமாற்றம். அதாவது இந்த பாடத்தை ராதா மாதாவுக்கு முழுமையாக கற்பித்த பிறகு தாதி இருதய புஷ்பா அவர்கள் ராதா மாதாவுடைய கணவர் இறந்த செய்தி அவரிடம் தெரிவித்தார். அதாவது இந்த ஆத்ம ஞான ராதா மாதாவுக்கு வழங்கப்படாமல் நேரடியாக உன்னுடைய கணவர் இறந்து விட்டார், அதாவது மரண செய்தி கூறப்பட்டிருந்தால் அவருடைய இதயம் மேலும் உடைந்து போயிருக்கும் என்று விவரிக்கின்றார் ஆசிரியர். அதனால செய்தி அறிந்ததும் ராதா மாதா அவர்கள் மயங்கி விழுந்தார் தாதி இருதய புஷ்பா சொன்னவுடன். பிறகு தாதி இருதய புஷ்பா தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக அவரை மீண்டும் எழுப்பி அவருக்குள் அந்த வலிமையை நிரப்பினார் மீண்டும். பிறகு அமைதியான அந்த தெய்வீக ஆத்மாவுடைய அமைதி படகு கண்ணீரால் நிறைந்த அவருடைய வாழ்க்கை கடலை கடந்து செல்ல தொடங்கியது மீண்டும். தாதி சொல்கின்றார், அதிர்ஷ்டவசமாக அவர் அமைதி அடைந்தார். அவருடைய கணவரான கிரிதர கோபாலர் தன்னுடைய ஆத்மாவுக்கு முன்னால் நின்று புல்லாங்குழல் வாசிப்பது போன்ற அந்த ஆன்மீக காட்சி அவர் அனுபவித்தார் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னொரு மகா அதிசயம் நடந்திருக்கின்றது. அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் ராதா மாதாவுக்கு அந்த ஆத்மாவை பற்றி மிகுந்த ஆழத்துடன் சரி, மிகுந்த தீவிரத்துடன் சரி ஞானம் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் நடந்தேறியது. அந்த சம்பவத்தை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம் அப்படின்று இத்துடன் இன்றைய இந்த உரையை முடிக்கலாம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம், என்ன அதிசயம் நடக்க போகிறது அப்படின்று. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இருதய புஷ்பா பற்றி எப்படியெல்லாம் பரமாத்மா வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்று தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி பாபாவுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி அவர்கள் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு பம்பாயிலிருந்து எங்க வந்தார்? பெங்களூருக்கு வந்தார். முதலில் அற்புதமான அது சொல்லும் பொழுதே அது அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அப்படி தாதி 5 ரூபாய் எடுத்து வராங்க. இன்னொரு நபர் தொங்கவாலா அவர் தான் கூப்பிட்டு கொண்டு போகிறார். எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு நேற்று நான் பார்த்தோம். அவருடைய அக்கா லட்சாமி கி பெஹன் அவங்க தான் பெங்களூர்ல இருக்கிறாங்க.